ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உங்களுடைய மொபைலில் வந்து 4G ஸ்பீடை வந்து எப்படி அதிகப்படுத்துறது அப்படிங்கிறத ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் வந்து ஒரு சில செட்டிங்ஸ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணாவே போதும், உங்களுடைய நெட்வொர்க் வந்து ஸ்பீடு வந்து அதிகமாகிடும். ஓகேங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்துவிடும். உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், செட்டிங்ஸில் போய்ட்டு சிம் கார்டு மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஒரு சில மொபைலில் வந்து ஒரு சில ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, மொபைல் நெட்வொர்க், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. எனக்கு வந்து இப்போ நெட்வொர்க்னு இருக்குது, அதனால் கிளிக் பண்ணிட்டேன். அந்த நெட்வொர்க்கில் போய்ட்டு மொபைல் நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. மொபைல் நெட்வொர்க்கில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் 2 சிம் கார்டு போட்டிருப்பீங்க. அந்த ரெண்டு சிம் கார்டுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் காமிக்கும். நீங்கள் எந்தெந்த சிம் கார்டு போட்டிருக்கீங்கன்னு பாருங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஏர்டெல் போட்டிருக்கேன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து உங்களுக்கு ஜியோவில் வந்து நான் எப்படின்னு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நெட்வொர்க் டைப் அப்படின்னு பார்த்தீங்களா, அந்த நெட்வொர்க் டைப் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4G 3G 2G அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஒரு சில மொபைல் அப்படி காமிக்கும், ஒரு சில மொபைல் பார்த்தீங்கன்னா LTE WCDMA GSM அப்படின்னு காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா LTE அப்படின்னு பார்த்தீங்களா, LTE இல்லை 4G அது மட்டும் ஒன்லி அப்படின்னு தான் செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக் வந்துருங்க. ஒரு சில மொபைல் அந்த LTE அப்படின்னு சொல்லி செப்பரேட்டாக இருக்காது. இந்த மாதிரி இப்போ என்னோட மொபைலில் இருக்குது பார்த்தீங்களா, LTE அண்டு WCDMA அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அக்சஸ் பாயிண்ட் நேம் அப்படின்னு பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கங்க. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு APN கொடுத்துருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய மொபைலில் வந்து நீங்கள் எந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணாலும் ஓகே, நான் சொல்கிற செட்டிங்ஸை மட்டும் பண்ணிக்கங்க. ஜியோவாக இருந்தாலும் ஓகே, ஏர்டெல் இருந்தாலும் ஓகே, வோடாஃபோன், ஐடியா எந்த நெட்வொர்க்காக இருந்தாலும் ஓகே. ஓகேங்களா? இதில் வந்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கும். இதில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே டவுன் வாங்க. டவுன் வந்தீங்கன்னா APM ப்ரோட்டோகால் அப்படின்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு APN அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு IPv4 அப்படின்னு பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா APN ரோமிங் ப்ரோட்டோகால் அப்படின்னு பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து IPv4 IPv6 இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். வேறு எது இருந்தாலும் இதே வச்சுக்கோங்க கரெக்டாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே டவுன் வந்தீங்கன்னா கீழே இருக்குது பார்த்தீங்களா பிரேயர் அப்படின்னு சொல்லி, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறையா கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா LTE அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த LTE கொடுத்துக்கோங்க. LTE கொடுத்துட்டு அந்த மேலே கிளிக் எடுத்து விட்ருங்க. இதை வந்து ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் ஒரு ரைட் கிளிக் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சில மொபைல் இந்த மாதிரி ரைட் கிளிக் இருக்கும், ஒரு சில மொபைலில் 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நான் வந்து சேவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சேவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சேவ் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய மொபைலை வந்து ஒன் டைம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணி நெட் ஆன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.